கிறிஸ்தவத்தினுடைய மூன்று மிக முக்கியமான மறை உண்மை கோட்பாடுகள் என்றால், ஒன்று, கன்னி மரியா தூய ஆவியினால் கருதரித்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பெற்றெடுத்தது. இரண்டாவது, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்து விண்ணகத்திற்கு எழுந்தருளி சென்றது. மூன்றாவது, தந்தை, மகன், தூய ஆவியார் மூன்று ஆட்களாயும் ஒரே கடவுளாயும் இருப்பது. இந்த மூன்றையும் எந்த அறிவியலும் விஞ்ஞானமும் தொழில்நுட்பமும் கணிதமும் விளக்க முடியாது, எதனாலும் நிரூபிக்கவும் முடியாது. எந்த விஞ்ஞானமோ நிரூபிக்க முடியாது, எந்த அறிவியலும் இவற்றை விளக்க முடியாது, கணிதத்தால் இவற்றை புரிந்து கொள்ள முடியாது. இந்த மூன்று விஷயங்களையுமே எப்படி தூய ஆவியினுடைய வல்லமையினால் ஒரு கன்னி கருவுற முடியும்? யாராலையும் சொல்ல முடியாது. எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்து அவர் விண்ணிற்கு எழுந்தருளி சென்றார், இன்னைக்கு வர எதனாலும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. எப்படி தந்தை, மகன், தூய ஆவியார் மூன்று ஆட்கள், ஆனால் ஒரே கடவுள், 1+1+1 மூணு தானே வரணும், ஆனா மறுபடியும் ஒன் தான். அது எப்படி? புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர், அறிந்து கொள்ள முடியாத ஒரு மறை உண்மை. அதனால்தான் இவற்றை மறை உண்மை என்று சொல்கிறோம். மிஸ்ட்ரீஸ், மறை உண்மை. மறை உண்மை என்பதற்கு மறை என்றால் வேதம் என்று ஒரு பொருள் உண்டு. வேதம், சத்திய வேதம், வேதத்தின் உண்மை அல்லது சத்தியம் என்று நாம் உணர்ந்து கொள்கிறோம். இந்த மூன்றுமே சத்தியம், வேதத்தின் உண்மை. அல்லது இன்னொரு பொருளில் மறைந்திருக்கும் உண்மை என்று பொருள் கொள்கிறோம். மறைந்திருக்கும் உண்மை, உண்மை இருக்கிறது, ஆனால் அந்த உண்மையை நாம பார்க்க முடியாது, அந்த உண்மையை உணர்ந்து கொள்ள முடியாது, அந்த உண்மையை புரிந்து கொள்ள முடியாது. மறைந்திருக்கும் உண்மை. தந்தை, மகன், தூய ஆவியார் என்பது ஒரு மறை உண்மை. அது மறைந்திருக்கிற உண்மையாக இருக்கிறது. விசுவாச கண் கொண்டு மட்டுமே அதை பார்க்க முடியும். ஞானத்தால் மட்டுமே அதை புரிந்து கொள்ள முடியும். இதற்கு பல விவிலிய சான்றுகள் இருக்கிறது. பல விவிலிய சான்றுகள் இருக்கிறது. மூவொரு இறைவனுடைய செயலாற்றல் திருமுழுக்கிலும் தெய்வீக ஆசீர்வாதத்திலும் படைப்பின் தொடக்கத்திலும் மீட்பு செயல்பாடுகளிலும் வெளிப்படுகிறது. படைப்பின் தொடக்கத்தில் மூவொரு இறைவனுடைய செயல்பாடு இருந்தது. கடவுள்தான் இந்த உலகத்தை படைத்தார், அவர்தான் இந்த உலகத்தை உண்டாக்கினார். ஒளி தோன்றுக, ஒளி தோன்றியது. வானமும் வையமும் உண்டாகுக, உண்டானது. மரம், செடி, கொடிகள் எல்லாம் உண்டாகுக, எல்லாம் தோன்றியது. சொன்னது எல்லாம் உருவானது. கடவுள் இந்த உலகத்தை படைத்தார். கடவுள் இந்த உலகத்தை படைத்தார் என்றால் அவர் எப்படி உண்டாக்கினார்? உலகத்தை எப்படி உண்டாக்கினார்? வெறும் வார்த்தையால் உண்டாக்கினார். வார்த்தையாலேயே இந்த உலகத்தை படைத்தார். ஒளி தோன்றுக என்பது வார்த்தை. மரம், செடி, கொடிகள் உண்டாகுக என்பது வார்த்தை. வார்த்தையாலேயே ஆண்டவர் இந்த உலகத்தை படைத்தார். அதனால்தான் தொடக்க நூல் புத்தகம் 1வது அதிகாரம் 1வது இறை வார்த்தையிலும், யோவான் நற்செய்தி 1வது அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள இறை வார்த்தைகள் மற்றும் 14வது இறை வார்த்தையும் சொல்லுகிறது, வார்த்தையாலேயே இந்த உலகம் உண்டானது. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிகொண்டார். வார்த்தை என்பது கிறிஸ்து. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே அந்த வார்த்தையாக இருந்தார். அவர் படைப்பின் தொடக்கத்தில் இருந்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே
படைப்பு உண்டாக்கப்படுகிற நிலையிலேயே அந்த நீர்த்திரளின் மீது ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார் என்று பார்க்கிறோம். மூவொரு இறைவனின் பிரசன்னம். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் மூவொரு இறைவனுடைய பிரசன்னமானது வெளிப்படுகிறது. ஒரு கூடாரத்தில் அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார். வயதான காலத்தில் ஒரு கூடாரத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிறார். அவர் ஏறெடுத்து பார்க்கிற போது, அவர் கண்களை உயர்த்தி பார்க்கிற போது 3 பேர் வருவதை கண்டார். 3 பேர் வருவதை கண்டவுடனே வயதான அவர், அந்த கூடாரத்தில் அமர்ந்து கொண்டிருந்த அவர், அந்த 3 பேரை எதிர்நோக்கி ஓடுகிறார். காலில் விழுந்து வணங்குகிறார். அவர்களை தன் இருப்பிடத்திற்கு அழைத்து வந்து விருந்து படைக்கின்றார். அந்த மூவொரு இறைவனுடைய ஆசீர்வாதமாய் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் வாக்களிக்கப்படுகிறது. அப்படியாக வயதான காலகட்டத்தில் ஈசாக்கு என்கிற மகன் பிறக்கிறார். மூவொரு இறைவனுடைய ஆசீர்வாதம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய திருமுழுக்கின் போது இந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் வெளிப்படுகிறது. மத்தேயு நற்செய்தி 3வது அதிகாரம் 16, 17 இறைவார்த்தைகள். ஆண்டவர் இயேசு திருமுழுக்கு யோவான் அந்த யோர்தான் நதியில் திருமுழுக்கு பெற்று அவர் அந்த தண்ணீரிலிருந்து வெளியேறுகிற போது இறைவார்த்தை சொல்கிறது, வானம் திறந்திருப்பதையும் கடவுளின் ஆவியார் புறா வடிவில் அவர் மீது இறங்கி வருவதையும் கண்டார். அப்பொழுது வானிலிருந்து ஒரு குரல், இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று சொன்னது. அந்த குரலொளி தந்தையாம் கடவுளின் குரலொளி. புறா வடிவில் இறங்கி வந்தது தூய ஆவியானவர். திருமுழுக்கு பெற்று யோர்தானிலிருந்து எழுந்து வந்தது அந்த அன்பார்ந்த மைந்தர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மூவொரு இறைவனின் பிரசன்னம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வில் தன்னுடைய அன்பு சீடர்களுக்கு தன் இறைமகனாக வெளிப்படுத்திய அந்த தாபோர் மலையில் மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் இருந்தது. அவர்கள் அந்த தாபோர் மலையில் இருந்தபோது மேகம் அவர்களை சூழ்ந்தது. மேகத்தின் அடையாளம் தூய ஆவியானவர். மேகம் அவர்களை சூழ்ந்தது. அங்கிருந்து ஒரு குரல் ஒலித்தது, தந்தையாம் கடவுளின் குரல். இதோ என் மகன், இவரை நான் மாட்சிப்படுத்துகிறேன் என்கிற குரல் ஒலி. அந்த மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மூவொரு இறைவனின் பிரசன்னம் அந்த தாபோர் மலையில் உருமாற்றத்தின் போது வெளிப்படுவதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு ஒரு அன்பு கட்டளையை தருகிறார். மத்தேயு நற்செய்தி 28வது அதிகாரம் 19வது இறைவார்த்தை. ஒரு அன்பு கட்டளையை தருகிறார். அந்த கட்டளை தன் அன்பு சீடர்களை பார்த்து, நீங்கள் உலகெங்கும் சென்று எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள் சொல்றார். என் சீடராக்குங்கள். எப்படி அவர்களை என் சீடராக்குங்கள்? தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுங்கள் என்கிறார். தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள். மூவொரு இறைவனின் பிரசன்னம். அதனால் தான் திருமுழுக்கின் போது ஒவ்வொருவருக்கும் எப்படி சொல்லப்படுகிறது? நம்முடைய பெயர்கள் சொல்லப்பட்டு, ஆரோக்கிய சாமி தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். அந்தோணி அம்மாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நான் உன்னை கழுவுகிறேன். மூவொரு இறைவனின் பெயரால் திருமுழுக்கை கொடுப்பது. அந்த மூவொரு இறைவனுடைய திருமுழுக்கை பெற்றுக்கொள்ளாமல் நான் முழுக்கு ஞானஸ்தானம் பெற்றேன், நான் இரத்தத்தால் அபிஷேகம் செய்யப்பட்டேன், எதுவுமே கத்தோலிக்க திருச்சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் இருந்தால் மட்டுமே அந்த திருமுழுக்கு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. சிஎஸ்ஐயினுடைய திருமுழுக்கை நாம் ஏற்றுக்கொள்கிறோம், இசிஐயினுடைய திருமுழுக்கை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஏனென்றால் மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் அதில் இருக்கிறது. அந்த பிரசன்னத்தினால் அவர்கள் அந்த திருமுழுக்கை தருவதனால் அதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் பிற இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ் என்று சொல்லப்படுகிற பிற சபைகளினால் தனிப்பட்ட விதத்தில் தங்களை ஒரு குட்டி திருச்சபையாக உருவாக்கி கொண்டு கிறிஸ்துவ மறையை பரப்பிக் கொண்டிருக்கிற பிற சகோதர சகோதரிகள் இந்த மூவொரு இறைவனுடைய பிரசன்னத்தினால் திருமுழுக்கு தராததினால் அந்த திருமுழுக்கை தாயாம் கத்தோலிக்க திரு அவை அங்கீகரிப்பதில்லை, ஏற்றுக்கொள்வதில்லை. திருமுழுக்கின் போது மூவொரு இறைவனுடைய பிரசன்னம் என்பது அவசியம். அன்பு சகோதர சகோதரிகளே,
ஆசீரை கூறுகிற போது, ஒரு வாழ்த்தை சொல்லுகிற போது, இந்த திருப்பலியிலே ஒரு தொடக்கத்திலே ஒரு வாழ்த்து சொல்லப்பட்டது. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பும் கடவுளின் அருளும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக வாழ்த்து. திருப்பலியின் தொடக்கத்திலேயே ஒரு வாழ்த்து கூறப்படுகிறது. அந்த வாழ்த்தானது இறை ஆசீர்வாதமாய் வழங்கப்படுகிறது. அந்த மூவரு இறைவனுடைய பெயரினால் வருகிற ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் புத்தகம் 13வது அதிகாரம் 13-14 இறை வார்த்தைகள். 13வது வசனத்துல அந்த இறை வார்த்தை குறிப்பிடப்படுகிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இறை வார்த்தை சொல்லுகிறது. மூவரு இறைவனுடைய ஆசீர்வாதம். கடவுளுடைய மீட்பு திட்டத்தில், மீட்பு திட்டம் என்பது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதராக பிறக்க வேண்டும், மனிதராக இறையாட்சியை பரப்ப வேண்டும், மனித நிலையிலிருந்து அவர் ரத்தம் சிந்தி கல்வாரி மலையில் சிலுவையில் நமக்காக உயிரை கொடுக்க வேண்டும், நம் பாவங்களுக்காக அவர் ரத்தம் சிந்தி உயிரை கொடுக்க வேண்டும் என்பது மீட்பின் திட்டம். அந்த மீட்பின் திட்டத்தில் மூவரு இறைவனுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை 1 பேதுரு திருமுகம் 1வது அதிகாரம் 2வது இறை வார்த்தை வெளிப்படுத்துகிறது. தந்தையாம் கடவுளின் முன் அறிவிப்பின்படி, இறை வார்த்தை அப்படிதான் சொல்லும், தந்தையாம் கடவுளின் முன் அறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியவும் அவரது இரத்தத்தால் நாம் ஒவ்வொருவரும் தூய்மையாக்கப்படவும் நீங்கள் தூய ஆவியால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். இந்த 3 இறைவனுடைய பெயரும் அங்கு இருக்க, மூவர் இறைவன் பெயர். தந்தையாம் கடவுளுடைய முன்னறிவிப்பின்படி இயேசு கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய இரத்தத்தால் தூய்மையாக்க நீங்கள் தூய ஆவியினால் இறை மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, இத்தகைய மறை உண்மையானது விவிலியத்தினுடைய பல இடங்களில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. மூவர் இறைவனுடைய பிரசன்னம். ரோமையருக்கு எழுதிய திருமடல் 8வது அதிகாரம் 9 முதல் 11 வரை உள்ள இறை வார்த்தைகள். கடவுளின் ஆவி ஒருவரிடத்தில் இருக்கிறது என்றால், உங்களிடத்துல என் இடத்துல தூய ஆவியானவர் குடிகொண்டிருக்கிறார் என்றால், அவர் ஊனியல்பை கலைந்து ஆவிக்குரிய இயல்பை கொண்டிருக்கிற மனிதராக இருக்கிறார். ஊனியல்பு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்குது. ஆனால் அந்த ஊனியல்பை கலைந்து ஆவிக்குரிய இயல்பை நாம் அணிந்து கொள்கிறோம். அதனால் பாவத்தின் விளைவாக இந்த உடல் செத்ததாயினும், இறைவார்த்தை சொல்லுகிறது, பாவத்தினுடைய இயல்பாக. ஏன்னா இந்த உடலினால் தான் பல இச்சைகளை நாம் செய்கிறோம், பாவங்களை நாம் செய்கிறோம். எனவே பாவத்தின் விளைவாக இந்த உடல் செத்ததாயினும் கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதால், கிறிஸ்து உங்களுக்குள் இருப்பதால் நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடையவராக்கப்படுவீர்கள். அதன் பயனாக தூய ஆவியானவர் உங்களுக்குள் உயிராயிருக்கிறார். நமக்குள் இருக்கிற உயிர் தூய ஆவியினுடைய வல்லமை. அதையே யோவான் நற்செய்தி 14வது அதிகாரம் 16 முதல் 17 வரை உள்ள இறைவார்த்தைகள், உங்களோடு என்றும் இருக்கும்படி மற்றொரு துணையாளரை உங்களுக்கு தருமாறு நான் தந்தையிடம் கேட்பேன், தந்தை அவரை உங்களுக்கு அருள்வார், அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. நான் சொன்னேன், இந்த உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது. ஏன்னா வெறும் அறிவு கண் கொண்டு மட்டும் இந்த உலகம் பார்க்கிறது. விஞ்ஞானம், அறிவியல் எல்லாமே, தொழில்நுட்பம் எல்லாமே அறிவு கண் கொண்டு பார்ப்பது. அறிவு கண் கொண்டு பார்த்தால் இந்த மெய் ஞானம் வெளிப்படாது, புரியாது, விளங்காது, அதை விளக்கவும் முடியாது, நிரூபிக்க முடியாது. அதனால் பாருங்க, இறைவார்த்தை சொல்லுகிறது, அவரே உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியார். உலகம் அவரை ஏற்றுக்கொள்ள இயலாது, ஏனெனில் அது அவரை காண்பதும் இல்லை, அவரை அறிவதும் இல்லை. ஏனெனில் அவர் உங்களோடு தங்கியிருக்கிறார், உங்களுக்குள்ளும் இருக்கிறார். ஒவ்வொருவரும் அந்த ஞானத்தை கண்டுகொள்ள வேண்டும். அவர் நமக்குள் இருக்கிறார் என்கிற ஞானம் வெளிப்படுகிறது இந்த இறைவார்த்தையில். என் அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு நிறைவுக்கு வருவோம். கிறிஸ்தவ வாழ்வினுடைய மையமாக இந்த தமத்திருத்துவம் இருக்கிறது. தமத்திருத்துவம் நம் வாழ்க்கையினுடைய மையம். அது மூவர் இறைவனுடைய பிரசன்னத்தை தாங்கி இருக்கிறவர்களாக இருக்கிறோம். இன்றைக்கு முன்னுரையில் அழகாக வாசித்தார்கள். ஒவ்வொரு ஜெபமும் தந்தை, மகன், தூய ஆவியின் பெயரால் தான் தொடங்குது. எந்த ஜெபத்தை நாம சொன்னாலும்
என்னன்னு ஆரம்பிக்கிற முதல்ல தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே, அப்படிதான் நம்ம தொடங்குறோம். எந்த ஜபத்தை நிறைவு செய்தாலும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் தான் நிறைவு செய்கிறோம். அதனால்தான் குருவானவர் திருப்பலியை தொடங்கும் போது முதல்ல என்ன பண்றாரு? தந்தை மகன் தூய ஆவியார் போடுறாரா? எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக, சென்று வாருங்கள் சொல்றாரு. தொடங்கும் போதும் சரி, முடிக்கும் போதும் சரி, அந்த மூவொரு இறைவனுடைய வாழ்த்து ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கிறது. ஒவ்வொரு சபை மன்றாட்டு 3 மன்றாட்டுகள் இருக்கிறது. 3 சபை மன்றாட்டு. இறை வார்த்தை வாசிப்பதற்கு முன்பாக ஒரு சபை மன்றாட்டு, காணிக்கைக்கு முன்பாக ஒரு சபை மன்றாட்டு, தேவ நற்கருணை உட்கொண்ட பிறகு ஒரு சபை மன்றாட்டு. 3 சபை மன்றாட்டுகள் இருக்கிறது திருப்பலியில. இந்த 3 சபை மன்றாட்டுகளினுடைய நிறைவும் மூவொரு இறைவனை வலியுறுத்தி சொல்கிறது. மூவொரு இறைவனுடைய பெயரினால் அது நிறைவு பெறுவதை காண்கிறோம். எனவே என் அன்பு சகோதர சகோதரிகளே, தந்தை என்று சொல்கிற போது தலையில் நாம் கை வைக்கிறோம். தலை என்பது இந்த உடலுக்கு ஒரு முழுமையை தருகிறது. தலை என்கிற போது ஞானத்தின் அடையாளமாக இருக்கிறது, அறிவின் ஊற்றாக இருக்கிறது, முழுமை நிறைவை குறிக்கிறது. எனவே கத்தோலிக்க இறை நம்பிக்கையாளர்களாக இருக்கிறவர்கள், சென்னை மயிலை உயர் மறைமாவட்டம் பட்டாபுரம் இந்த ஆரோக்கிய அன்னையினுடைய அன்பு புதல்விகளாக இருக்கிற நீங்கள் ஒருபோதும் தந்தையாம் கடவுளுடைய திருப்பெயரை சொல்லி இந்த தலையிலே கை வைக்கிற போது உங்களுக்குள் ஈகோ இருக்கக்கூடாது, உங்களுக்குள் ஆணவம் வரக்கூடாது, உங்களுக்குள் ஒருபோதும் தலைகணம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு முறையும் உங்களுடைய கரங்களை இந்த நெஞ்சு பகுதியில் நீங்கள் வைக்கிற போது, இந்த மார்பு பகுதியில் நீங்கள் வைக்கிற போது, இந்த இடம் மகன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்துகிற இதயமாய் இருக்கிற இடம். எனவே ஒவ்வொரு முறையும் இந்த இடத்தில் நீங்கள் கை வைக்கிற போது உங்களுக்குள் அன்பும் அமைதியும், உங்களுக்குள் இரக்கமும் கனிவும் உண்டாக வேண்டும். ஒருபோதும் கல் நெஞ்சமோ ஈரம் இல்லாமையோ உங்களுக்குள் வரக்கூடாது. வஞ்சக நெஞ்சம் இருக்கக்கூடாது, இறுகிய மனம் இருக்கக்கூடாது. சிந்தித்து பார்ப்போம். ஒவ்வொரு முறையும் நம்முடைய தோள்களை கையில் வைத்து 2 பக்கத்திலும் வைத்து தூய ஆவியினுடைய வல்லமையை பெற்றுக் கொள்ளுகிற நாம், அது வலிமை, ஆற்றல், உழைப்பு, பலத்தை குறிக்கிறது. சோம்பேறித்தனமாக இருக்கக்கூடாது. ஆர்வமின்மையோ அசட்டுத்தனமோ உழைக்க மனமில்லாமலோ இருக்கக்கூடாது. இந்த மூவொரு இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்வது மிக மிக சிரமம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. திருச்சபையினுடைய பல தந்தையர்கள், புனிதர்கள் இதை புரிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள். அகஸ்டின், தாமஸ் அக்வினாஸ், தெர்த்தூலியன் போன்ற பல புனிதர்கள் அவரை அறிந்து கொள்ள முயற்சி செய்திருக்கிறார்கள், முடியவில்லை. அப்படிதான் வழக்கமாகவே சொல்லுவார்கள். அகஸ்டின் என்கிற புனிதர் இந்த மூவொரு இறைவனுடைய தன்மையை புரிந்து கொள்ள நினைத்தார், அவரால் அது முடியவில்லை. சிந்தித்துக் கொண்டிருந்தார், யோசிக்கிறார், எப்படி 3 ஆட்கள் ஒரே கடவுள், எப்படி சாத்தியம், புரியல, விளங்க முடியல, நிரூபிக்க முடியல, தவிக்கிறார். அப்பொழுது அவர் அந்த கடற்கரையில் நடந்து கொண்டிருந்த போது ஒரு சிறுவன் கடல் தண்ணீரை கொண்டு வந்து அந்த கரையில் ஒரு பள்ளத்தை தோண்டி அதில் நிரப்பிட்டு இருந்தானா. ஒரு முறையும் வந்து நிரப்புறான், தண்ணி நிரம்புன்னு சொல்லிட்டு. இவர் அந்த வழியா போறாரு, பார்க்கிறார், ஒரு சிறுவன் கடல் தண்ணியை கொண்டு வந்து அந்த இடத்தில் நிரப்பி கொண்டிருக்கிறான். அடே சிறுவா, அடே பொடியா, நீ என்னடா செய்து கொண்டிருக்கிறாய்? இந்த கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த பள்ளத்தில் நிரப்ப பார்க்கிறாயே, அது நிரம்புமா கேட்கிறான். அந்த சிறுவன் சொல்லுகிறான், அகில உலகத்தை படைத்த கடவுளை உன் சிறு மூளைக்குள் கொண்டு வந்து நீ நிரப்ப வேண்டும் என்று நினைக்கிறாய், அது உன்னால் முடியுமா? என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்மால் புரிந்து கொள்ள முடியாத ஒரு புதிர்தான் இந்த தமத்திருத்துவம். ஆனால் வாழ்க்கையில் அனுபவிக்க முடியும், அன்றாட வாழ்க்கையில் அவற்றை அனுபவிக்க முடியும். அனுபவிப்போம். மூவொரு இறைவனின் சாட்சியாய் இந்த உலகத்தில் வாழ்வோம். ஆமென்.